ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அத்திக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அத்திக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1/4 கப் போல் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து வெட்டி இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் ஒரு 6லேருந்து 10 பூண்டு பல்லை நான் லைட்டாக இடித்து இதில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் உப்பும் சேர்த்துக்க போகிறேன். இதோட நான் அத்திக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அத்திக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம அடிக்கடி உணவில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அத்திக்காயை இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த காயை நல்லா வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி இதை நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் இது கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான அத்திக்காய் பொரியல் தயாராகிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.